நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தாய்லாந்து சீரிஸோட செகண்ட் வீடியோ தான் இது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அங்கே வந்து தாய்லாந்து பேங்காங்கில் இருக்க பேயோக் டவரில் வந்து நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி இதுதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே டாலஸ்டான டவர். ஸோ அந்த ஹோட்டலில் இருந்தால் பார்த்துக்கோ இப்போ கூட மேலே இருந்து. ஸோ அதே டவரில் இருக்க 82nd ஃப்ளோரில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட், அதுவும் சர்க்கிளில் தான் இருக்கும், சுற்றி பார்க்கலாம் கிளாஸோட. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பூஃபேயில் என்னென்ன இருக்குங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே போலீஸ் கெட்டப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போனதுமே வைன்ஸ் ஷாம்பெயினும் அடுக்கி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். ஸோ இந்த பஃபே வந்து 400 பாட்ஸ் ஆச்சு, நம்ம மதிப்பில் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ நிறைய ஆட்டோவை டிசைன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. இந்த ஊரில் நிறைய ஆட்டோ இருக்குது, நம்ம கூட ஆட்டோ ட்ரைவ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நானும். ஸோ இது எல்லாமே சைடில் கிளாஸ் டோரில் நம்ம வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக நிறைய சாலட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கு அடுத்து போயிட்டு தான் கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே, பட் நம்ம எடுப்போம், என்ன பண்ணுறோம் அப்போ தான் காட்ட முடியும். ஸோ அப்போ தான் இதை பார்த்தேன், ஆயிஸ்டர் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். பட் அங்கே தாய்லாந்து டிஷ்ஷோட எப்படி சாப்பிட்டேங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அப்படியே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க, இங்கே என்னென்ன சிகப்பு அம்சங்கள் இருக்குங்கிறது போட்டிருந்தாங்க. ஸோ எங்கே விசிட் பண்ணலாம் கூட அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா. நம்ம மோஸ்ட்லி ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க எல்லாருமே. ஸோ மீதி பஃபேயில் குக்கிங் தந்தூரி எல்லாமே லைவில் இருந்துச்சு. நம்ம எடுத்து கொடுத்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. லைக் இது வந்து ஷ்ரிம்ப் அடிக்க வச்சுருக்காங்கல்ல, பல கலரில் இருக்குது, லாப்ஸ்டர்லாம் இருக்குது. ஸோ இங்கே கிளாம்ஸும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணி கொடுத்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது ஸ்குவிட், இது என்னோடய ஃபேவரேட் பீஃப். நாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே கட் பண்ணி ஸ்டீக் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ஸ்டீக் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்கான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ரெடி பண்ணி நம்ம டேபிளும் சர்வ் பண்ணுவாங்க. நம்ம என்ன அங்கே போய் ஸ்ப்ரெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறையா ஒயிட் ஸ்ப்ரெட் இருந்துச்சு. இந்த பீஸா கூட டாப்பிங்ஸ் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாமே வச்சுடுவாங்க. நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு அப்படியே பீஸாவை ரெடி பண்ணி ஹாட்டாக கொடுப்பாங்க. ஷ்ரிம்பில் வேறு லெவலில் பல வகையான டிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. முக்கியமாக அதில் இருக்க சூப்பெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷ்ரிம்ப் சூப்பு, நூடுல்ஸ் மட்டும் ஒரு 10 வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது எது வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் ஏன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பஃபே ஃபுல்லாகவே நான் எந்த இண்டியன்ஸும் பார்க்கல. இது வந்து சுமன் போர்ட்டு, அந்த போர்ட்டோட மினியேச்சர் கூட செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கண்டிப்பாக போகணும்னு சொல்லி பக்கெட் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே எல்லாமே ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்குது, எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதை பார்த்தா பஜ்ஜி மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி இது ஷ்ரிம்ப்பு ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு இப்படி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அது பேர் வேறு ஏதோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. பரோட்டாஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஃப்ரூட் சாலட், மோஸ்ட்லி இந்த இடத்துல சாலட்ஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம், எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குல்ல. ஸோ சாக்லேட் ட்ரிங்க்ஸு, இப்போ விப்பிங் க்ரீமை வச்சு அந்த ஃப்ரூட்ஸை செட் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது பேஸ்ட்ரி ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. இந்த ஆட்டோ, ஸோ நிறைய இடத்துல ஆட்டோஸாக இருக்குது, தள்ளு வண்டி ஆட்டோ மாதிரி இருக்குது. அங்கே வந்து இந்த பேன் கேக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஹாட்டாக செஞ்சு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டேபிள் தான் இது பண்ணாங்க. பட் நான் எல்லாமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ அதை எடுத்து வச்சு தனியாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்டேன். இந்த இடத்துல நமக்கு தேவையான டிஷ் வந்துச்சு ஆல்கஹால். ஆக்சுவலி இந்த காக்டெயில்ஸும் நம்மளோட மெனுவில் ஆடட் தான். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மிக்ஸ் பண்ணி காக்டெயிலை ரெடி பண்ணி நம்ம டேபிள் கொடுப்பாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நான் அந்த காக்டெயில்ஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதோட இது முடிஞ்சு. அடுத்த வீடியோ நம்ம அந்த ஆட்டோவில் நான் சுற்றி பார்த்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.